ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறகடி கேஸ் அதுக்கப்புறம் சிறகடி கேஸ் எல்லாம் நம்ம விஜயா இருக்காங்களே இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் ஒன்று நிம்மதியாக விட்டுறாங்களாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரோகிணி ஒரு பக்கம் கட்டிலில் உட்காந்துருக்காங்க. கீழே என்னடா நீ படுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியாடான்னு சொல்லிட்டு நீ இந்த ரூம்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மவனை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்க்கணுமே நம்ம மனோஜோட ரியாக்ஷனை, தாய் கிழவி தாயானி பேய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, மாமியாராணி பூதம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம ரோகிணியோட ரியாக்ஷனு காண்டில் இருக்காங்க. சரி, இங்கே இந்த கூத்து நடந்தாலும் நம்ம ரவியும் ஸ்ருதியும் மறுபடியும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, ஒன்றா அடிச்சுக்க வேண்டியது, திடீர்னு பிரேக்கப்புங்க வேண்டியது, பேச்சப்புங்க வேண்டியது. இவங்க 2K மாடல்ப்பா, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இவங்க அடிச்சுக்கிட்டு ஒன்றா பாட்டு கேட்குறாங்களாம்மா, பாட்டில் கூட ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் உங்களும்பு தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மறுநாள் காலைல விடிஞ்ச உடனே மீனா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க நம்ம ஸ்ருதி. என்னன்னு பார்க்குறீங்களா, புருஷனுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டேய் லவ் பண்ணும் போதெல்லாம் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா நேக்கா கேட்டு வாங்கிட்டாங்க நம்ம மீனாவால் முடியாது உண்டோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கீங்க, கடைசியில் முத்துக்கிட்ட சொதப்பிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முத்து ஒரு பக்கம் சேவை மையம்னு சொல்லிட்டு நான் போய் திருமண மண்டபத்தில் எப்படியாவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை சீதாவதை கொடுக்க நல்ல வரேன்னு சொல்லிட்டு காமிச்சது யார், அருணோட வரம். ஜாதகமே பொருந்தி வருது, நீ ஏன்ப்பா நடுவில் குறுக்க நிற்கிறேன்னா கேட்குறாங்களா. கடைசியில் பார்த்தா இவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நீ விலகி போனால் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நான் கட்டி கொடுக்கவே மாட்டேன், இந்த ஜென்மத்தில் நான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு. நல்லா வருவாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம ரோகிணி அமௌண்ட்டுக்காக அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வேற தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எங்கே கடன் வாங்கினா உனக்கு என்ன, எனக்குன்னு இருக்கிறது வித்யா ஒரு ஃப்ரெண்டு தான், அவள்கிட்ட நான் வாங்கிக்கிறேன், நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு கிளம்புறாங்க. ஆளாளுக்கு என் மேலே கோவட்டா நான் என்னடா பண்ணுவேங்கிற மாதிரி இருக்குது மனோஜோட